அண்ணா சே ஹாய். நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா எங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஃபீனிக்ஸ் நாங்கள் போகிறோம். ஸோ நாங்கள் காலையிலே எழுந்து கிளம்பி இப்போ பைக்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு சவுண்ட் டிஸ்பென்ஸாக இருக்கும் நினைக்கிறேன். நான் அப்புறம் அவங்க போய் பேசுவோம். நாங்கள் இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். அது ஒரே கொழுக்கெல்லாம் இருக்குது. இங்கே நினைக்கிறேன். இங்கே நினச்சி ஜாலியாக இருக்குது. டிக்கெட் வாங்குறதுக்கு பேண்ட் வாங்க போகிறோம். நாங்கள் இப்போ வந்துட்டு எங்களோட பெஸ்ட் பேண்ட்லாம் வாங்கிட்டோம். பட் ஆனால் ஒருத்திக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அந்த ஒருத்தி லேட் கம்மர் இல்லைன்னா பார்த்துக்கோங்க. பங்க்சுவாலிட்டி இல்லாதவங்களாம் நாங்கள் எங்கள் டீமில் வச்சுருக்கோம். பேசு. ஸோ நாங்கள் உள்ளே வந்து உட்காந்துட்டோம். உங்களுக்கு ஆடிட்டோரியம் எப்படி இருக்குன்னு நாங்கள் காட்டுறோம். அந்த லேட் கம்மர் இன்னும் வரவே இல்லை. ஆமாம், என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. அவள் வந்தோடனே அவள் யார் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து சாண்ட்விச் சாப்பிட்லான்னு பிரேக்குக்காக வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். நான் அவாய்ட் பண்ணிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. இதை பாருங்கள், நாங்கள் வந்து ஆர்டர் பண்ண சாண்ட்விச். நாங்கள் புரட்டாசி மாதம்ன்றதுனால நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் காய். ஸோ அதனால் இது வந்து என்ன சாண்ட்விச்? நாங்கள் வெஜிடேரியன் குயினாக இருக்கோம். நம்ம இது வந்து அன்பைலி சாண்ட்விச். அது பன்னீர் சாண்ட்விச். உங்களுக்கு வேணும்னா நாங்கள் தர மாட்டோம். நாங்களே சாப்பிடுவோம். அப்புறம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறாங்க. தந்துருக்காங்க நம்ம கையில். இவங்களால ஷவர்மாவும் சாப்பிட்றேன். எனக்கு கருப்பு கலரில் புரட்டாசி மாதம் நான் சாப்பிட மாட்டேன். நான் அவையே சாப்பிடல. இப்போ சார்ஜ் இல்லை. எவ்வளோ இருக்குன்னா என் சார்ஜ் வந்து எங்கள் ஃபோனில் 19 தான் இருக்குது. ஸோ அப்படியே பவர் ஆஃப் ஆகிடும். ஸோ வந்து இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இதுவும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்ச நேரம் திருப்பி போய் உட்காந்துட்டு சைன் போட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். சரி, நான் உங்களை வந்து அடுத்து லாஸ்ட்டாக எடுத்தால் பார்க்குறேன். சரி, நல்லா போச்சா? க்ரௌட் எப்படி இருக்குங்க? எல்லாம் ஆயிடு காமிப்போம். இப்போ வந்து சார்ஜ் பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியாக இருக்குது. பவர் ஆஃப் நிலமையில் இருக்குது. நான் வ்ளாக் எட் பண்ணிட்டுருக்கேன். காரத்தை பார்த்தாலே தெரியுது. திஸ் இஸ் அ லாஸ்ட் வீடியோ. ஸோ எங்களோட நாள் இப்படி தான். ஆமாம், நாங்கள் அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆமாம், இப்போ கூட நான் வீடியோ எடுக்கிறத ரோட்டில் எல்லாரும் இங்கே ஒரு மாதிரி பார்க்குறேன். ஆனால் நாங்கள் காலப்பட மாட்டோம். ஏன்னா
vlogger. சரி, எங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.